கனமழை எச்சரிக்கையை முன்னிட்டு புழல் ஏரியின் பாதுகாப்பு கருதி திறக்கப்பட்டு வரும் உபரி நீர் 300 கன அடியில் இருந்து 600 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. புழல் ஏரி வேகமாக நிரம்புவதாலும் கனமழை எச்சரிக்கை காரணமாகவும் ஏரியின் பாதுகாப்பு கருதி நடப்பாண்டில் 4வது முறையாக உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. 3300 பில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட புழல் ஏரிக்கு மாலை நிலவரப்படி வினாடிக்கு 319 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது புழல் ஏரியில் 88% நீர் இருப்பு உள்ளது. இந்த நிலையில் கனமழை எச்சரிக்கையை முன்னிட்டு புழல் ஏரியின் பாதுகாப்பு கருதி உபரி நீர் திறக்கப்பட்டு வருவதால் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். கர்நாடகாவில் நடைபெற்ற கோயில் திருவிழாவின் போது பிரசாதத்தில் விஷம் கலந்து கொடுத்து 17 பேரை கொலை செய்த வழக்கில் இளைய மடாதிபதிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2018ஆம் ஆண்டு சுலுவாடி கிராமத்தில் உள்ள மாரம்மா கோயிலில் நடைபெற்ற திருவிழாவில் பிரசாதம் சாப்பிட்ட 17 பேர் உயிரிழந்தனர். இச்சம்பவம் தொடர்பாக முக்கிய குற்றவாளியாக கூறப்படும் கோவில் பூசாரி, இளைய மடாதிபதி உள்ளிட்ட 7 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் இளைய மடாதிபதி மகாதேவசாமியின் உடல்நிலை கருதி 6 ஆண்டுகளுக்கு பின் கர்நாடக உயர்நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுலுவாடி கிராம மக்கள் மாரம்மா கோயில் முன்பு மடாதிபதியின் உருவ பொம்மையை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோர்ட் ஹைகோர்ட்ல ஜட்ஜுக்கு நான் கையெடுத்து கும்பிடுறேன். உங்களுக்கு எப்படி மனசு வந்திருக்கும்? 17 பேர் கொண்டு இருக்காங்க. 17 பேர் கொண்டு இத்தனை பேர் அவதிப்பட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்படி மனசு வந்து நீங்க அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்தீங்கன்னு எங்களுக்கு தெரியல சார். 6 மாநிலங்களில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் தெலுங்கானா, ராஜஸ்தானில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. நவம்பர் 11ஆம் தேதி ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், தெலுங்கானா, பஞ்சாப், மிசோரம் மற்றும் ஒடிஷா ஆகிய 6 மாநிலங்களில் உள்ள 6 தொகுதிகள் மற்றும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் உள்ள 2 தொகுதிகள் என மொத்தம் 8 சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெற்றது. அவற்றில் பதிவான வாக்குகள் நேற்று எண்ணப்பட்டன. இதில் தெலுங்கானா, ராஜஸ்தானில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. ஜம்மு காஷ்மீர் இடைத்தேர்தலில் ஆளும் தேசிய மாநாட்டு கட்சி 2 தொகுதிகளிலும் தோல்வியை சந்தித்துள்ளது. நக்ரோதா தொகுதியை பாஜகவும், பட்காம் தொகுதியை பிடிபி கட்சியும் கைப்பற்றின. இதேபோல் ஒடிஷாவில் உள்ள நுவாபாடா தொகுதியில் பாஜக வேட்பாளர் தோலாகியா வெற்றி பெற்றார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் 3 தொகுதிகளில் 100க்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். சந்தேஷ் தொகுதியில் ஐக்கிய ஜனதாதள வேட்பாளர் ராதா சரண், ராஷ்டிரிய ஜனதாதள வேட்பாளர் திபு சிங் இடையே கடைசி வரை கடும் இழுபறி நீடித்தது. 28 சுற்று வரை நீடித்த போட்டியின் முடிவில் ராதா சரண் 80,598 வாக்குகள் பெற்று வெறும் 27 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ராம்கர் தொகுதியில் மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளர் சதீஷ்குமார் யாதவ் 30 வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக வேட்பாளரை தோற்கடித்துள்ளார். பீகார் தேர்தலில் பகுஜன் சமாஜ் கட்சி இந்த ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. இதேபோல் அகியோன் தொகுதியில் பாஜக வேட்பாளர் மகேஷ் பஸ்வான் 95 வாக்குகள் வித்தியாசத்தில் இந்தியா கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி வேட்பாளரை வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளார். திராவிட இயக்கம் என்றால் என்னவென்று தெரியாத எடப்பாடி பழனிசாமி பாசிச பாஜகவுடன் இணைந்து திராவிடத்தை அழிக்கின்ற வேலையில் ஈடுபட்டுள்ளார் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். காரைக்குடியில் ராமசுப்பையா சிலையை திறந்து வைத்து மரியாதை செலுத்தினார் உதயநிதி ஸ்டாலின். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்பது திமுகவுக்கு எதிராக ஏற்படுத்தப்பட்ட சூழ்ச்சி என்றும் இந்த சூழ்ச்சியை முறியடித்து 7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும் என்றும் கூறினார். ஆனா திராவிடம்னா என்னன்னே தெரியாத திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாசிச பாஜகவோடு சேர்ந்துகிட்டு இன்னைக்கு திராவிட இயக்கத்தை அழிக்கின்ற வேலையில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். திமுக என்பது போராட்டத்தாலும் தியாகத்தாலும் உருவான இயக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சி, டெல்லியில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் முக்கியமான எதிர்க்கட்சி. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் பாரம்பரிய முறையில் 400 கிலோ கேக் கலவை தயாரிக்கும் பணி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் விருந்தினர்கள், விடுதி ஊழியர்கள் என பலரும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு உயர் ரக மதுபானங்கள், முந்திரி, திராட்சை, பிஸ்தா, பாதாம், செர்ரி, பேரிச்சம்பழங்களை கொண்டு கலவை தயாரித்தனர். இதேபோல கோவையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் 120 கிலோ உலர் பழங்கள் மற்றும் மதுபானங்களை பயன்படுத்தி கேக் கலவை தயாரிக்கப்பட்டது. இந்த கலவை 30 நாட்கள் பதப்படுத்தப்பட்ட பிறகு கேக் தயாரிக்கப்பட உள்ளது.
திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் நிர்வாக அலுவலக மைதானத்தில் கார்த்திகை மகாதீப உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு வழிபாடு நடத்தினர். முன்னதாக நாட்டிய மாணவர்களின் நடனம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத வெங்கடேஸ்வர சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இந்நிகழ்வில் பக்தர்கள் ஒரே நேரத்தில் நிகழ்த்திய தீபாராதனையால் மைதானம் முழுவதும் தீப ஒளியால் நிரம்பியது. தமிழ்நாடு மற்றும் தமிழர்கள் குறித்து அவதூறாக பேசிவிட்டு வரும் 19ஆம் தேதி கோவை வரும் பிரதமரை வெளியேற வலியுறுத்தி கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அனைத்து முற்போக்கு இயக்கத்தினர் அறிவித்துள்ளனர். கோவை கொடிசியா வளாகத்தில் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் தென்னிந்திய விவசாயிகள் சங்க மாநாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொள்ள உள்ளார். அப்போது தமிழ்நாட்டை விட்டு திரும்ப போக வலியுறுத்தி முழக்கமிட தந்தை பெரியார் திராவிடர் கழகம் உள்ளிட்ட முற்போக்கு இயக்கங்கள் முடிவு செய்துள்ளன. தமிழ்நாட்டிலே பீகார் மக்களுக்கு பாதுகாப்பில்லை, வடமாநில தொழிலாளர்கள் மீது வன்முறை ஏவப்படுகின்றது என்றெல்லாம் தன்னுடைய பிரச்சார கூட்டத்தில் பேசி ஒரு வன்மத்தை உருவாக்கியிருக்கின்றார். பொய்யான பிரச்சாரத்தை செய்திருக்கின்றார். பீகார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழ்நாட்டில் பீகார் தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக பிரதமர் மோடி பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூர் அருகே அறுவடை செய்த கரும்பை சர்க்கரை ஆலை உரிய நேரத்தில் கொள்முதல் செய்யவில்லை என கூறி கரும்பு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ஈக்காடு, புன்னப்பாக்கம், தலக்காஞ்சேரி, கீழானூர் உள்ளிட்ட கிராமங்களில் 300 ஏக்கர் பரப்பளவில் கரும்பு விவசாயம் செய்யப்படுகிறது. இந்நிலையில் அறுவடை செய்த கரும்புகளை திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் இருந்து கொள்முதல் செய்யாததால் கரும்புகள் வெயிலில் காய்ந்து எடை குறைந்து வீணாவதாக விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இதையடுத்து திருமழிசை ஊத்துக்கோட்டை நெடுஞ்சாலையில் அமைச்சர் நாசரின் காரை மறித்து முறையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வண்டி சரியாக ப்ராப்பராக வரல. 150 டன்னு 60 வந்து 150 டன்னு 60 அரைச்சிங்க. இப்போ நேற்று வந்து நம்ம 100 டன்னு ஆக்கியிருக்காங்க. ஒன்று ரெண்டாவது கரும்பு வெட்டினா 7 நாள் 8 நாள் ஆகுது. ஒரு வண்டி உள்ளே போய் விலையை வந்து கரும்பு காஞ்சிச்சு. அது கவர்மெண்ட்டுக்கு லாஸ்ட் எங்களுக்கு இது மாதிரி இருந்தால் விவசாயம் நாங்கள் எப்படி பண்ணுறது கோரிக்கை தான். அது இல்லாமல் விலை மாநிலத்தில் கரும்பு உள்ளே வருது. இதையடுத்து அமைச்சர் நாசர் அதிகாரிகளை அழைத்து கரும்புகளை கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டார். சென்னை பெங்களூரு 6 வழிப்பாதை திட்டப் பணிகளால் கடுமையாக சேதமடைந்த சாலைகளை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். வாலாஜா மதுரவாயில் இடையே 6 வழிச்சாலையாக மாற்ற கடந்த 2012ஆம் ஆண்டு திட்டம் துவங்கப்பட்டது. 13 ஆண்டுகளாக இந்த திட்டம் ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக புகார் எழுந்துள்ளது. இந்த பகுதிகளில் சாலைகள் செப்பனிடப்படாமல் இருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். டோல் பக்கத்தில் வந்து வேலை நடக்குது. ஒரு ரோடே வந்து ரொம்ப டேமேஜாக இருக்கு. ஃபுல்லாக சீரமைப்பு பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப டேமேஜ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நாங்கள் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வல்லம் தான் ஷிஃப்ட். எனக்கு அங்கே போயிட்டு வரேன், வல்லமில் கம்பெனிக்கு போயிட்டு வரேன். வர வழியில் எங்கேயுமே வந்து தெருவிலுக்கு இந்த லைட்டு எதுவுமே கிடையாது. ஃபுல்லாகவே இருட்டாரு. இப்போ கூட லேட்டஸ்ட்டாக ஒரு 2 நாள் முன்னாடி 2-3 ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. 6 வழிப்பாதை திட்டப் பணிகளை விரைந்து முடிக்க அப்பகுதி மக்கள் தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே நீர்நிலை பகுதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி தொடங்கியது. பொட்டக்குளம் சிதம்பரம் மெயின் ரோட்டில் நீர்நிலையை சுற்றி கட்டப்பட்டிருந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற நோட்டீஸ் வழங்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து அதிகாரிகள் பொக்லைன் இயந்திரம் மூலம் அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது கைக்குழந்தையுடன் கண்ணீரோடு நின்ற பெண்ணுக்கு மனிதாபிமானத்தோடு அதிகாரிகள் பொருட்களை எடுத்துச் செல்ல 1 நாள் அவகாசம் வழங்கினர். குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் அகற்றப்படாவிட்டால் மீண்டும் நடவடிக்கை எடுப்போம் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். ஆசிரியர் தகுதி தேர்வு தமிழ்நாடு முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட தேர்வு மையங்களில் இன்றும் நாளையும் நடைபெற உள்ளது. 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு கற்பிக்கும் ஆசிரியர்கள் டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை கற்பிக்கும் இடைநிலை ஆசிரியர்கள் தகுதி தேர்வு தாள் 1லும், 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை கற்பிக்கும் பட்டதாரி ஆசிரியர்கள் தகுதி தேர்வு தாள் 2லும் தேர்ச்சி பெற வேண்டும். இந்நிலையில் இடைநிலை ஆசிரியர்களுக்கான தாள் 1 தேர்வு 367 மையங்களில் இன்று நடைபெற உள்ளது. இந்த தேர்வை 1,07,370 தேர்வர்களும், நாளை மறுநாள் நடைபெறும் பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான தேர்வினை 1241 மையங்களில் 3,73,438 தேர்வர்களும் எழுத உள்ளனர். ஆசிரியர் தகுதி தேர்வுகள் OMR முறையில் 150 மதிப்பெண்களுக்கு நடைபெறும். தேர்வு நேரத்தில் முறைகேட்டில் ஈடுபடும் மாணவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தேர்வுக்கான விதிகளை பின்பற்றி தேர்வு எழுத வேண்டும் என்றும் ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவுறுத்தியுள்ளது.
சென்னை கொளத்தூர் தொகுதியில் பல்வேறு முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். அதன் பின்னர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுக பாக முகவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி உரையாற்றினார். எங்கு சென்றாலும் மக்கள் SIR குறித்து பேசுகிறார்கள் என்று குறிப்பிட்டார். பாஜக ஆளாத மாநில ஆட்சியாளர்களுக்கு விசாரணை அமைப்புகள் மூலம் இன்னல்களையும் துன்பங்களையும் ஒன்றிய அரசு தருவதாக அவர் குற்றம் சாட்டினார். தற்போது குடிமக்கள் யார் என்பதை நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலையை தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி ஒன்றிய அரசு உருவாக்கியுள்ளதாகவும் அவர் சாடினார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை உண்மையான வாக்காளர்கள் யாரும் பட்டியலில் இருந்து விடுபட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் மக்கள் மன்றத்திலும் நீதிமன்றத்திலும் திமுக சார்பில் போராடி வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். ஏற்கனவே மேற்கு வங்கத்தில் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அவருடைய தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருக்காங்க. அதே போல கேரளாவில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுங்கட்சி மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சியும் ஒன்று சேர்ந்து அவங்களும் போராட்டத்தை நடத்தி சட்டமன்றத்தை தீர்மானம் போட்டு அவங்களும் எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு எதிர்கட்சின்னு ஒன்று இருக்கு, அது எதிர்கட்சியாக இல்லை. இப்படியே போயிட்டு இருந்தால் அவங்க எதிர்கட்சியாக மட்டும் இல்லை, உதிரி கட்சியாக கூட இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். உயிர்காக்கும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்காக சென்னை விமான நிலையத்திலிருந்து வடபழனி காவேரி மருத்துவமனைக்கு மெட்ரோ ரயிலில் உறுப்புகள் கொண்டு செல்லப்பட்டன. புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையிலிருந்து உறுப்புகளை ஏற்றி வந்த மருத்துவக் குழுவினர் திருச்சியிலிருந்து விமானம் மூலமாக சென்னை விமான நிலையத்தை அடைந்தார்கள். அங்கிருந்து வடபழனி மருத்துவமனைக்கு உடல் உறுப்புகளை விரைவாக கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. உடனடியாக சென்னை மெட்ரோ ரயில் அதிகாரிகளை தொடர்பு கொண்ட மருத்துவக் குழுவினர் ஊழியர்களின் முழு ஒருங்கிணைப்புடன் விமான நிலைய மெட்ரோ நிலையத்திலிருந்து 6 நிலையங்களை கடந்து வடபழனி மெட்ரோ நிலையத்தை அடைந்தார்கள். பின்னர் அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக வடபழனி காவேரி மருத்துவமனைக்கு நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கான உறுப்புகளை கொண்டு சேர்த்தார்கள். விரைவான நகர்ப்புற போக்குவரத்து சேவை வழங்கும் சென்னை மெட்ரோ ரயில் உயிர்காக்கும் மருத்துவ முயற்சிக்கும் பயன்பட்டுள்ளது. நெல் கொள்முதல் செய்யப்பட்ட 51,473 விவசாயிகளுக்கு 640 கோடி ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நடப்பாண்டு குறுவை பருவத்தில் 2,56,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் 1,66,000 மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் ரயில்கள் மற்றும் லாரிகள் மூலம் வெளி மாவட்டங்களுக்கு அரவை பணிகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இப்போ இன்னைக்கு தேதிக்கு 104 டிபிசிஸ் நமக்கு செயல்பாடுல இருக்கு. சராசரியா 1,500 முதல் 2,000 மெட்ரிக் டன் டெய்லி வரத்து இருந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு நம்மக்கிட்ட தேவையான அளவு சாக்கு இன்னைக்கு ஆக்சுவலி வர சம்பா பருவத்துக்கு தேவையான ஏற்பாடுகளையும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ரிவ்யூ பண்ணுறதுக்காக அந்த ஒர்க்குமே பேரலலாக போயிட்டு இருக்கு. திருவண்ணாமலை அருகே மகனுக்காக அமேசானில் லேப்டாப் ஆர்டர் செய்த தந்தைக்கு அடாப்டர் ஒயர் வந்ததால் அதிர்ச்சி அடைந்தார். போலூரைச் சேர்ந்த பிரபு என்பவர் தனது மகனுக்காக கடந்த மாதம் 18ஆம் தேதி அமேசானில் 61,000 ரூபாய் மதிப்புள்ள லேப்டாப்பை ஆர்டர் செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கடந்த மாதம் 21ஆம் தேதி வந்த பார்சலை திறந்து பார்த்தபோது லேப்டாப்புக்கு பதில் அடாப்டர் ஒயர் மட்டுமே வந்ததால் அதிர்ச்சி அடைந்தார். இந்த அமேசான் ஆர்டர் போட்டு 61,990 ரூபாய் HDFC கிரெடிட் கார்டு மூலியமா நான் போட்டேன். இந்த விஷயத்தை அமேசான்ல யாரும் ஆர்டர் போடாதீங்க, என் பையனுக்காக தான் நான் போட்டேன். எனக்கு ஒரு பெரிய மன உளைச்சல் ஆயிடுச்சு. இதில் அவங்க எனக்கு சரியான தீர்வு கொடுக்கணும்னா நான் கன்சியூமர் கோர்ட்டில் போயிட்டு எனக்கு உண்டான நியாயத்தை வாங்குவேன். இது குறித்து அமேசான் நிறுவனத்திடம் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காததால் பிரபு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். ஆன்லைன் ஷாப்பிங் செய்ய வேண்டாம் என நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டார். பீகார் தேர்தல் முடிவுகள் தேர்தல் ஆணையத்தின் பொறுப்பற்ற செயல்களை காட்டுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். அவர் விடுத்துள்ள எக்ஸ் பதிவில் பீகார் தேர்தல் முடிவு அனைவருக்குமான பாடம் என்று குறிப்பிட்டுள்ளார். பீகார் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதில் நிதிஷ்குமார் சிறப்பாக செயல்பட வாழ்த்துவதாக கூறியுள்ள மு.க.ஸ்டாலின் தேஜஸ்வி யாதவின் ஓய்வில்லாத பிரச்சாரத்தையும் முயற்சியையும் பாராட்டுவதாக தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிவுகள் என்பவை நலத்திட்டங்கள், மக்களை சென்றடைதல், கூட்டணிகள், தெளிவான அரசியல் செயல்பாடுகள் மற்றும் இறுதி வாக்குப்பதிவு வரை அர்ப்பணிப்புடன் கூடிய நிர்வாகம் ஆகியவற்றை பிரதிபலிக்கின்றன என்றும் இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் இந்த தேர்தல் செய்தியை புரிந்து கொண்டு உருவாகி வரும் சவால்களை எதிர்கொள்ள வியூகங்கள் வகுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்தல் ஆணையத்தின் தவறான செயல்களையும் பொறுப்பற்ற நடவடிக்கைகளையும் தேர்தல் முடிவு மூடி மறைத்து விடாது என்று கூறியுள்ள மு.க.ஸ்டாலின் தேர்தல் ஆணைய செயல்பாடுகள் வெற்றி பெற்றவர்களிடம் கூட நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் இருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இந்தியா ஏ அணிக்காக விளையாடிய இளம் வீரர் வைபவ் சூரியவன்ஷி 32 பந்துகளில் சதம் விளாசி அசத்தினார்.
கத்தாரில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ரைசிங் ஸ்டார்ஸ் கிரிக்கெட் 20 ஓவர் தொடரில் ஆப்கானிஸ்தான், வங்கதேசம், ஹாங்காங், இந்தியா, ஓமன், பாகிஸ்தான், இலங்கை மற்றும் ஐக்கிய அரபு அமீரக அணிகள் பங்கேற்றுள்ளன. நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியா ஏ மற்றும் UAE அணிகள் மோதின. இதில் முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட்டுகள் இழப்புக்கு 297 ரன்கள் எடுத்தது. இந்திய அணிக்காக தொடக்க ஆட்டக்காரராக களமிறங்கிய இளம் வீரர் வைபவ் சூரியவன்ஷி 32 பந்துகளில் சதம் விளாசி அசத்தினார். 42 பந்துகளில் 144 ரன்கள் எடுத்து அவர் ஆட்டமிழந்தார். T20 தொடரில் அவரது இரண்டாவது சதம் இதுவாகும். இந்த போட்டியில் 148 ரன்களில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்ற நிலையில் ஆட்டநாயகன் விருதை வைபவ் சூரியவன்ஷி வென்றார். மதுரை மாவட்டம் பெருங்குடி கிராமத்தில் குடிநீர் தேவைக்கு பயன்படுத்தப்படும் கிணற்றில் ரசாயன கழிவுகளை கொட்டி வரும் சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் புகார் அளித்துள்ளனர். மதுரை விமான நிலையம் அருகே பூந்தோட்டம் அன்பழகன் நகரில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றனர். இப்பகுதியின் நடுவே பழமை வாய்ந்த விவசாய கிணறு ஒன்று உள்ளது. இந்த நிலையில் குடிநீர் ஆதாரமாகவும் விவசாயத்துக்கும் பயன்பட்டு வந்த கிணற்றை மூடும் நோக்கில் சிலர் ரசாயன கழிவுகள், மருத்துவ கழிவுகளை கொட்டி வருவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலத்தடி நீர் இந்த கிணத்தை வச்சு தான் நாங்கள் அதை வச்சு வாழ்வாதாரமாக வச்சு இது பண்ணிகிட்டு இருக்கோம். இது போக விவசாயமும் நாங்கள் அதை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் கழிவுகளை அது மருத்துவ கழிவு போன்ற ரசாயன கழிவுலாம் கொண்டாந்து இதில் கொட்டி நிரப்பணும்னு பார்க்குறாங்க. நாங்கள் எவ்வளவோ தடுத்தும் அதை நாங்கள் அப்படி தான் கொட்டுவோம், நீங்கள் தெரிஞ்சதை பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணிட்டாங்க. இதுகுறித்து மதுரை மாநகராட்சி அதிகாரியிடம் அப்பகுதி மக்கள் புகார் அளித்துள்ள நிலையில் கிணற்றை தூய்மைப்படுத்தி மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று குறைந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கம் நேற்று கிராம் 11,740 ரூபாய்க்கும், சவரன் 93,920 ரூபாய்க்கும் வர்த்தகமானது. இந்நிலையில் ஆபரண தங்கம் விலை இன்று கிராமுக்கு 190 ரூபாயும், சவரனுக்கு 1,520 ரூபாயும் குறைந்துள்ளது. சென்னையில் இன்று சவரன் 92,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் ஆபரண தங்கத்தின் விலை 11,550 ரூபாயாகும். வெள்ளியின் விலையும் கிராமுக்கு அதிரடியாக 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் 175 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது.